ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1805வது பகுதி. கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 8ஆம் திருமொழி, திருமாலிருஞ்சோலைமலையை மங்களாசாசனம் செய்தருளிய முதல் திருமொழி. அதனுடைய ஒரு அந்த பாசுரங்களின் தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள் பார்வையாக அனுபவிக்கலாம். அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பார்க்கும்பொழுது மனதிலே நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு என்பதற்காக எல்லா திருமொழிகளின் பாசுரங்களையும் கடைசியிலே ஒரு மீள் பார்வையாக தொகுப்பாக பார்த்து வருவதை, அனுபவித்து வருவதை ஒரு வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம். மலைநாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான திருவள்ளவாள் பதியிலே இருந்து, அதாவது இதற்கு முந்தின திருமொழி திருவள்ளவாள் திருப்பதியை மங்களாசாசனம் செய்தருளினது. பாண்டி நாட்டு திருப்பதிகளை அனுபவித்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து திடீரென்று மலைநாட்டு திருப்பதியான திருவள்ளவாளுக்கு திருமங்கையாழ்வார் எம்பெருமானால் அழைத்து செல்லப்பட்டார். அங்கிருந்து மீண்டு திரும்பவும் பாண்டி நாட்டு திருப்பதிகளுள் வந்து திருவுள்ளத்தை செலுத்தி 2 திருமொழிகளால் திருமாலிருஞ்சோலையை அனுபவித்து அருள்கிறார். இந்த 8ஆம் திருமொழி பாசுரங்களிலும் 9ஆம் திருமொழி பாசுரங்களிலும் ஆழ்வார் தம் நெஞ்சை அழைத்து திருவல்லவாளை அடையப்பாராய் என்றார் முன் திருமொழியிலே. ஆயினும் கூட ஆழ்வார் எதிர்பார்த்த அளவுக்கு விரைவாக அவரது ஆர்வத்துக்கு ஏற்றபடி அவருடைய நெஞ்சம் செயல்படத் தொடங்கவில்லை. எல்லா பொருள்களையும் காப்பவனாய், தன்னை வேண்டி வந்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பவனாய், எல்லோரிலும் மேலானவனாய், தன்னை அடைந்தவர் பகைவை போக்கும் பண்பினனாய், வெளியில் உள்ள திருப்புணர்ச்சி அறிவு தெரிந்தவர்கள் அறிவில்லாதவர்களுடைய உபதேசத்தாலே அசைக்க முடியாத இயல்பினை உடையவனாய், எல்லோராலும் ஒரு சேர புகழாக பற்றத்தக்கவனாக தன்னை அமைத்து கொண்டு எம்பெருமான் தெற்கு திருமலையிலே திருமாலிருஞ்சோலைமலையிலே வந்து நிற்கிறான். நாம் அங்கே போய் அனுபவிப்போம் என்கிறார் ஆழ்வார். அந்த செயலிலே ஈடுபட்டு புறப்படு என்று எப்படி ஒரு வீட்டிலே தந்தை முதலில் தான் வணங்கி காட்டி பின்னர் தம் மகனை வணங்கச் சொல்லுவது போல ஆழ்வார் தாம் எம்பெருமானை காண்பதில் முற்பட்டு பின் தம் திருவுள்ளத்தையும் தம்மோடு சேர்த்து கொள்கிறார். மடநெஞ்சே வா வணங்குதும் என்கிறார். அது மட்டுமல்ல, நம்மையும் சேர்த்து சொல்லுகிறார். அவர் முதலில் வணங்கி அவர் மனதை சேர்த்து கொண்டு பின் நம்மையும் அங்கே அழைத்து செல்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி இந்த 8ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை சுருக்கமாக பார்க்கலாம். முந்துர உரைக்கேன் என்று துவங்கும் முதல் பாசுரம், அறியாமையுடைய மனமே மடநெஞ்சே உனக்கு முக்கியமாக சொல்லுகிறேன் கேள். மனம் மிக்க கூந்தலை உடையவரான பெண்களின் புணர்ச்சியாகிய தடுமாற்றத்தை விட்டு ஒளி. செய்ய வேண்டியது என்னவென்றால் 7 தீபங்கள் 7 கடல்களுமாய் பறந்து நிற்கின்ற நம் சுவாமியினுடைய இருப்பிடமாய் அருவிகள் சந்தன மரங்களையும் இரத்தினங்களையும் மயில் தோகைகளையும் மயில் பீலிகளையும் உருட்டி கொண்டு வந்து விழுகின்ற சுற்றுச்சூழல்களை உடைய திருமாலிருஞ்சோலையை அடைந்து வணங்குவோம். அதற்கு என்னுடன் வருவாயாக என்கிறார் இந்த முதல் பாசுரத்திலே. இண்டையும் புனலும் என துவங்கும் 2ஆம் பாசுரம், நல்ல பூமாலையையும் தீர்த்தத்தையும் ஏந்தி கொண்டு கன நேரமும் வீணாகாதபடி வணங்குவோம் எழுந்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நித்திய சூரிகளும் தேவர்களும் துதிக்க பாம்பனையில் திருக்கண் வளர்ந்தருளுகின்றவனும் ஒளிமிக்க முடியை உடையவனுமான எம்பெருமானுடைய இருப்பிடமாய் விண்டு நீ விரிந்து நிற்பதான திருத்தலமாய் மகரந்த தூள்களை உடையதான மூங்கில்கள் வளர்ந்து உள்ள சுற்றுப்புறங்களிலே மணம்மிக்க குறிஞ்சிப்பூவினுடைய இனிய தேனிலே படிந்த வண்டுகளையுடைய சாரல்கள் உள்ள திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா மடநெஞ்சே என்கிறார். பிணி வளர் ஆக்கை என்று துவங்கும் 3ஆம் பாசுரம், மடநெஞ்சே துயரத்தை வளர்க்கும் உடலை போக்குவதற்கு வழியாக ஒருமைப்பாட்டுடன் உறுதியாக இருந்து வழிபட்டு வணங்குவதற்காக பெரிய உலகை கருணையால் படைத்தவனும்
வாமனமூர்த்தியாய் உலகையெல்லாம் அளந்து கொண்டவனுமான எம்பெருமானது இருப்பிடமாய் காலமுணர்த்தும் சோதிடனைப் போல செயல்பட்டு வரும் வேங்கை மரங்களை உடைய விசாலமான பூமியிலே வாழும் குறவர்கள் தங்கள் கவனில் வைத்தெறிந்த மணிகளின் ஒளி பரவியிருக்கும் மலைப்பக்கத்தையுடைய திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம், அதற்கு என்னுடன் வருவாயாக என்கிறார் ஆழ்வார். சூர்மையில் ஆய என துவங்கும் 4ஆம் பாசுரம். கொடிய இயல்புடைய பூதனையின் முலைகளை அவள் உயிர் மாளும்படியாக சுவைத்தவராய் கொடிய அம்புகளை கொல்லும் வெள்ளிலே தொடுத்து விட்டு பெண்மை பண்பில்லாத தாடகை அழியும்படியாக திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான் உகந்தருளியிருக்கும் திருத்தலமாகிய மேகம் வரை உயர்ந்த வேங்கை மரங்களும் கோங்கு மரங்களும் பூத்துள்ள காட்டுப்பகுதியிலே நறுமணம் பரவும் குறிஞ்சிப்பூவினுடைய இனிய தேன் பெருகும் குளிர்ந்த மாலிருஞ்சோலையை வணங்குவோம், என்னுடன் வா மடநெஞ்சே. வணங்கல் இல் அரக்கன் என துவங்கும் 5ஆம் பாசுரம். மடநெஞ்சே, யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற கோட்பாட்டை உடைய ராவணன் போர்க்களத்திலே உயிரை இழக்கவும், அவன் முடியணிந்த 10 தலைகளும் தரையில் கிடந்து துடிக்கவும், அவன் தலையற்ற உடல் ஆவேசம் வந்தது போல நின்ற நிலையிலிருந்து ஆடவும் போரை நிகழ்த்திய எம்பெருமானுடைய திருத்தலமாகிய ஒன்றோடொன்று நெருங்கியிருக்கக்கூடிய உயர்ந்த மூங்கில்கள் தம்முடைய நுனிகளாலே மலையுச்சியில் கட்டப்பட்ட தேன்கூடுகளின் வாய்களை கிழிக்க அவற்றிலிருந்து தேனீக்களும் அந்த ஈக்களும் கீழே வந்து பறக்க பெருக்கெடுத்தோடும் தேனின் நறுமணம் எங்கும் பரவக்கூடிய மலைப்பக்கங்களை உடைய மாலிருஞ்சோலையை வணங்குதும், அதற்கு என்னுடன் வருவாயாக என்கிறார் இந்த பாசுரத்தில். விடம் கலந்தமர்ந்த என்று துவங்கும் 6ஆம் பாசுரம். மடநெஞ்சே, பகைவர்கள் மேல் விசத்தை கக்குவதாய் எம்பெருமானுக்கேற்ற நற்பண்புகளை உடைய திருஆனந்த ஆழ்வான் ஆகிய படுக்கையிலே உறங்கி பின் கண்ணனெம்பெருமானாய் எளிமையின் சிகரமாய் அவதரித்து விளாம்பழத்திற்காக சிறிய கன்றினை மரத்தின் மீது வீசியும் கைகளிலே கை தலை முதலிய இடங்களிலே தோள் கை எல்லாவற்றிலும் குடங்களை கொண்டு குடக்கூத்தாடியவனும் குறவை கூத்திலே ஈடுபட்ட கூத்தனாகிய எம்பெருமானுடைய திருத்தலமாகிய கடல் நீரை முகந்தெழுத்த பெரிய மேகங்கள் வானத்தை அடைந்து ஒலிக்க அந்த ஒலியை கேட்ட சிங்கங்கள் அந்த மலைப்பகுதியில் உள்ள யானையின் பிழிற்றொலியாக கருதி தாம் முழங்குகின்ற மாலிருஞ்சோலையை வணங்குவோம், அதற்கு என்னுடன் வருவாயாக என்கிறார். தேனுகன் ஆவிபோ என துவங்கும் 7ஆம் பாசுரம். மடநெஞ்சே, தேனுகாசுரனுடைய உயிர் அழியும்படியாக அங்கே திரண்டிருந்த பனம்பழங்கள் உதிரும்படியாக அக்கழுதையை பனங்கனி மேல் எரிந்து திருவுள்ளம் உவந்த கம்பீரமான கடல் நிற வண்ணரான பெருமான் முன்பு இதுவே நமக்கு பாங்கான இடம் என்றே எண்ணி இருப்பிடமாக கொண்ட கோயில் மரகதமணி போன்ற பச்சை ஒளியில் உள்ள வானளவும் ஓங்கியுள்ள சோலைகளிலே உள்ள நீலப்பாறை வழிகளிலே மான்கள் நுழைந்து மேயப்பெற்ற சாரல்களை உடைய மாலிருஞ்சோலையாகும், அதனை வணங்குவோம் வா என்கிறார். அடுத்து 8ஆம் பாசுரம் புதம் மிகு விசும்பில் என துவங்குகிறது. மடநெஞ்சே, மேகங்கள் பரவிய ஆகாயத்தில் அலைகள் ஓங்கி தொழும்படியாக அலைகள் மோதும் பார்க்கடலில் அரவணையில் படுத்துறங்கி அதை விட்டு திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்தருளி கேசி என்னும் குதிரை வடிவான அசுரனுடைய மிக்க சீற்றத்தை போக்கியவரும் குளிர்ந்த மேகம் போன்ற வடிவையுடைய எம்பெருமானுக்கு இருப்பிடமாகிய செருக்கு மிகுந்த கோபத்தை உடைய மதம் பிடித்த பெரிய ஆண் யானையின் கன்னங்கள் வழியாக ஒழுகிய மதநீரை வண்டுகள் பருகவும் ஒழியாது மதநீர் பாய்ந்து வெள்ளமிடும் சுற்றுப்புறங்களை உடைய மாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா என்கிறார். அடுத்து 9ஆம் பாசுரம் புந்தியில் சமணர், புத்தியில்லாத புறமதத்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம். மடநெஞ்சே, அறிவற்ற சமணரும் பௌத்தரும் ஆகிய வேதத்திற்கு எதிர்ப்பானவர்கள் இவர்கள் தங்கள் கொள்கையைக்கேற்ற பொருள்களை சொல்லவும் இந்த பாவிகள் நம்மை பணியாவிட்டாலும் நமது அன்பருக்கு உதவ பெற்றோமே என்று திருவுள்ளம் உவந்து என் தந்தை முதலியோருக்கும் நாதராய் நித்திய சூரிகளுக்கு தலைவரான
பெருமான் முன்பு இதுவே பாங்கான இடம் என்று எண்ணி இடம் கொண்ட கோயில் மலைப்பெண்கள் சந்தனத்தோப்பில் உள்ள தாழ்ந்த கிளைகளின் நிழலிலே இருந்து அங்கே நாள்தோறும் மந்திரங்களால் துதிக்கப்பெற்ற மாலிருஞ்சோலை ஆகும். அதை வணங்குவோம் வா என்கிறார். அடுத்து வண்டு அமர் சாரல் என துவங்கும் பலச்சுருதி பலன் சொல்லக்கூடிய நிறைவு பாசுரம். வண்டுகள் தேனில் படிந்திருக்கும் சரிவுகளை உடைய திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கும் நீலமணி வண்ணரான பெருமானை வணங்குகின்ற அடியவர்களை துதிப்பவரும் மிக்க ஒளியையுடைய பெரிய வேல்படையை உடையவரும் வயல்கள் நிறைந்த திருவாலி நாட்டிற்கு தலைவரும் தாளைகளை வெளியாக உடைய திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவருமான ஆழ்வார் திருவாய் மலர்ந்தல் அருளிய இந்த பாசுரங்களை கொண்டு பாடும்படியான பாக்கியம் உள்ளவர்கள் கடலால் சூழப்பட்ட இந்த உலகை ஆளப்பெறுவார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டினார் திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 9ஆம் 10 8ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. அடுத்து 9ஆம் திருமொழிக்குள் நாளை முதல் நுழையலாம். அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.